நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ உங்களுக்கு புரியும். திடீரென்று தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழர்கள் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பயன்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக தான் பொங்கல் பண்டிகை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறோம். அறுவடை திருவிழாவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாக தான் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடப்படுகிறோம். இந்த வருடம் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது. நமக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மக்களுக்கும் எல்லோருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடம் எப்பொழுதுமே ரூபாய் 1000 பணமும் 1000 பொங்கல் பரிசு பணமும் 1 கிலோ சர்க்கரையும் 1 கிலோ பச்சரிசி, ஒரு முழு கரும்பு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அனைத்தும் வழங்கப்படும். ஆனால் இந்த வருடம் 1 கிலோ 1000 ரூபாய் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த வருடம் பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு மட்டும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு சொல்லுது. இது மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அறிவித்துள்ளது. ஏழை எளிய மக்கள் இதை வைத்து தான் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சிறப்பாக கொண்டாட வேண்டும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஏமாற்றத்தை அளித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் அனைத்து அட்டைதாரர்களும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டது. ஆனால் இந்த வருடம் கிடையாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஏழை எளிய மக்கள் இதனால் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து இதுவும் பொங்கல் பணமும் 1000 வரும் என்று நிறைய எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ பொங்கல் பணம் இல்லை என்று சொன்னதால் அவரவர்கள் மகளிர் தொகை உரிமை தொகை மட்டும் அவரவர் வங்கி கணக்கில் 10ஆம் தேதிக்குள் வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இப்பொழுது டோக்கன் வீடு வீடாக சென்று டோக்கன் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அனைத்து ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் இருப்பவர் நேரில் சென்று வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். டோக்கன் வராதவர்கள் நேரில் சென்று ரேஷன் கடைக்கு நேரில் சென்று டோக்கன் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு மட்டும் பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டு ஏழை மக்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கவில்லை, பொங்கல் பரிசு அறிவிக்கவில்லை என்று மக்கள்கள் பெரிதும் துயரம் அடைகின்றனர். மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 வழங்கப்படும் என மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் இந்த வருடம் இப்படி ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இது பெரிதும் மக்களுக்கு பெரும் கஷ்டமாக தெரிகிறது. ஆனால் மகளிர் உரிமை தொகை மட்டும் 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இன்னவரை திரும்ப பொங்கல் பரிசு அளிப்போம் என்று இன்னவரை தமிழ்நாடு அரசு எதுவும் சொல்லவில்லை. எந்த பதிலும் வரவில்லை. இன்று வரை வரவில்லை. இனிமேல் வருமானு நம்ம எதிர்பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.